நேற்று அதாவது ஜனவரி 29 அன்று உச்சநீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒன்று சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை தொடர்பாக நடைபெற்ற வழக்கொன்றில் தீர்ப்புரைத்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது மற்றும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அல்லது தமிழ்நாட்டில் பிறந்த மாணவர்களுக்காக இந்த 50% இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநில ஒதுக்கீடு சமூக நீதியை உறுதி செய்யும் விதமாக செயல்பட்டு வருகிறது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதியை கடைபிடிப்பதில் இந்த இடஒதுக்கீடு என்பது இன்றியமையாத ஒன்றாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த தீர்ப்பு செயல்படுத்தப்பட்டால் மாநிலத்தின் உரிமைகள் பாதிக்கப்படுவதுடன் மாநிலத்தின் உள்ஒதுக்கீடுகள் பாதிக்கப்படும். இந்த தீர்ப்பில் அதாவது எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவ நிறுவனங்களில் மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே இந்த ஒதுக்கீடுகள் செல்லும் என்றும் மற்ற ஒதுக்கீடுகளும் குறிப்பாக மாநிலத்தில் வசிப்பிடம் ரீதியான அதாவது மாநிலத்தில் வாழ்பவர்களுக்கு அல்லது பிறந்தவர்களுக்கு என்று குறிப்பிட்ட எந்த ஒதுக்கீடும் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு பிறகு எதிர்வரும் ஆண்டுகளில் முழுமையாக இந்த முதுநிலை மருத்துவ பட்ட படிப்புகளில் இந்த 1200க்கும் மேற்பட்ட இடங்கள் நமக்கு பறிபோகும் என்கின்ற ஒரு அபாய நிலை உருவாகி இருக்கிறது. இந்த இடங்கள் சொந்த மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுவதனால் அந்தந்த மாநில உரிமைகள் பாதிக்கப்படும். ஏற்கனவே 50% அகில இந்திய மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதர மாநில மாணவர்களும் தமிழ்நாட்டில் படித்து வருகிறார்கள். இந்த ஆண்டிற்கான மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான சேர்க்கை 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் 3ஆம் சுற்று நடைபெறவிருக்கிறது. அதான் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து இதில் இருக்கிற இப்போ தீர்ப்பு நேற்றுக்கு காப்பி வந்திருக்கு. சம்மந்தப்பட்ட துறை அலுவலர்கள் சட்ட வல்லுநர்களோடு பேச இருக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு இதில் எந்தெந்த மாதிரி அதாவது தமிழ்நாட்டின் உரிமைகள் எந்த இடத்துலையும் பாதிக்கக்கூடாது. குறிப்பாக இந்த முதுநிலை மருத்துவ படிப்பில் அரசு பணியில் இருக்கிற மருத்துவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் அதை எந்தெந்த மாதிரியான கோரிக்கைகள் இதை வலியுறுத்துறதுங்கிறத பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தாக்கல் பண்ணுவாங்க. இல்லை இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா மற்ற ஸ்டேட்டில் இப்போ நம்ம பிசி இங்கே சொல்கிறோம், அங்கே பிசி இருக்கிறதில்ல. நம்ம எம்பிசி பட்டியலில் இருக்கிற சமூகங்கள், சாதி சமூகங்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கிறதில்ல. இங்கே நமக்கு எல்லாமே சாதகமாக படுறது அவங்களுக்கு பாதகமாக படும், நமக்கு இங்கே பாதகமாக படுறது அவங்களுக்கு சாதகமாக படும். அதனால் இது மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைப்பது என்பது சரியாக இருக்காது. நம்ம உரிமைகள் பறிப்போகக்கூடாது. இது நம்ம காலங்காலமாக அந்த சமூக நீதியும் இடஒதுக்கீட்டு இந்த உரிமையும் தமிழ்நாடு நிலைநிறுத்தி வருது. இதில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறதுல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த வகையில் மிக விரைவில் சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி இதற்கு எதிரான சீராய்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அரசு மருத்துவர்களுக்கும் நம்ம முதுநிலை மருத்துவ படிப்புல ஒரு இடஒதுக்கீடு அதுவும் இப்போ பாதிக்கப்படும். ஆமாம், எல்லாமே பாதிக்கப்படும். அரசு மருத்துவர்களுக்கு தான் இது பாதிப்பு. அரசு மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தரப்பட்டு கொண்டிருக்கிற அந்த உரிமைகள் முழுமையாக பாதிக்கப்படும். அது இல்லாமல் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்க தமிழ்நாட்டில் நடத்துகிற அந்த இதுவுமே முழுமையாக பாதிக்கப்படும். ஒட்டுமொத்தமாக 69% இடஒதுக்கீட்டிற்கு இது ஒரு மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை ஏற்படும். ஆல் இந்தியா கோட்டாவே முழுமையாக பல இடங்கள் தமிழகத்தில் ஃபில் செய்ய முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. இப்போ இது போன்ற நேரங்களில் அது எவ்வளவு வேகன்சி உருவாகிறதுக்கு வாய்ப்பு? அதாவது அதுக்காக தான் அவங்க இப்போ நம்ம கையில் 2200க்கும் மேற்பட்ட இடங்கள் நம்ம கையில் இருக்குது. இந்த இடங்களை பறித்து மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு செய்யப்படுகிற சூழ்ச்சியாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம். ஆமாம், 100 எடுத்துக்கிறேன்றாங்க. அது இல்லை, நம்ம 100 நம்ம அந்த 50-50 ஏற்கனவே இருக்கிறத தொடரணுங்கிற வகையில் நம்ம சீராய்வு மனு தாக்கல் பண்ண போகிறோம். ஏற்கனவே இதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு ஒரு சோதனை வந்தது 2000. அப்போ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வில்சனை வச்சு ஒரு கேஸ் போட்டு அது அந்த 2022
2022 நமக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்து இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் அவங்களுக்கு கொடுக்குற அந்த அரசு மருத்துவர்கள் பாதிக்கப்படாமல் அவர்களோட உரிமை இன்றைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இதுவுமே தமிழ்நாட்டின் மருத்துவர்களுக்கு, முதுநிலை மருத்துவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் அதை சீர் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்து வருது. இந்த ஆண்டு அந்த முதுகலை படிப்புக்கு வந்து இந்த ஆண்டு இல்லை, இப்போ ஏற்கனவே 2 ரவுண்டு முடிஞ்சிருச்சு, இப்போ 3rd ரவுண்டு போயின்னு இருக்கு. இந்த ஆண்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிறது அப்படியே செல்லுபடியானாங்க. அடுத்த வருஷத்துக்கு தான் இது. இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த சீராய்வு மனு போட்டு அடுத்த ஆண்டும் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் சட்ட வல்லுநர்களின் மூலமாக செய்யப்படும்.